ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோல்டுவெல் அபிஷியல் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தமிழக அரசியலே பூதாகரமா வெடிச்சிருக்கு. அதுவும் பர்டிகுலரான ஒரு டாபிக் தான், இருமொழி கொள்கை விசஸ் மும்மொழி கொள்கை. ஆக்சுவலா இந்த பிரச்சனை ரெண்டு மொழி பிரச்சனை மட்டும் இல்லாம இங்க ரெண்டு கட்சியினுடைய முக்கியமான பிரச்சனையா மாறி இருக்கு. அதுவும் பர்டிகுலரா நம்முடைய தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் அதே மாதிரி நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இவர்கள் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வார்த்தை போர் அப்படிங்கிறது படு மோசமா போயிட்டு இருக்கு கடந்த ஒரு வாரமா. இப்போ இது வார்த்தை போரா மட்டும் இல்லாம டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சி கலைஞர் அளவுக்கு படு மோசமா இருக்கு. ஆக்சுவலா நாங்க ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி எங்கனால டிஎம்கே ஆட்சியே கவிழ்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பிஜேபி ஒரு மிகப்பெரிய மெட்டல் வந்திருக்காங்க. அதை பத்தி தான் டீடைலா நீங்க பத்தியில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் ரீசன்ட் டைம்ல பிப்ரவரி 18 இந்த பிரச்சனை அப்பதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. ஆக்சுவலா கரெக்டா சொல்லணும்னா தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு, அண்ணா அறிவாலயமே ரொம்ப வீக்கா இருக்கு, அங்க இருக்க கட்சி தலைவர்கள் எல்லாருமே ஊழல் மிகுந்தவங்களா இருக்காங்க, அதனால என்னால அண்ணா அறிவாலயத்தைய அடிச்சு நொறுக்க முடியும், அடிச்சு நொறுக்கிட்டு அந்த செங்கலை சாம்பலாக்க முடியும், அந்த அளவுக்கு தான் அந்த அண்ணா அறிவாலயமே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நக்கலா கிண்டலா பதில் சொன்னார். இத கேட்ட நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் ஒரு பக்கம் படு பயங்கரமா விமர்சிக்க ஆரம்பிச்சார். அதுவும் பர்டிகுலரா உங்களால அண்ணா சாலையே தாண்டி வர முடியாது, அண்ணா சாலை தாண்டா தான் அண்ணா அறிவாலயமே வர முடியும், அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கிண்டலா பேசினார். அது மட்டும் இல்லாம இது வெறுமனே வார்த்தை போற மட்டும் இல்லாம ரெண்டு பேருக்கு பிரச்சனை மட்டும் இல்லாம இதற்குள்ள நம்முடைய முதல்வர் அவர்களும் உள்ள வர ஆரம்பிச்சார். ஆக்சுவலா அவர் என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் நீங்க தேசிய கல்விக் கொள்கையும் வேண்டான்னு சொல்றோம், கேட்க மாட்டேங்கிறீங்க, அதே மாதிரி மும்மொழி கொள்கையும் வேணான்னு சொல்றோம், கேட்க மாட்டேங்கிறீங்க, அதுவும் மட்டும் இல்லாம நீங்க தமிழக அரசு எங்களுக்கு வர வேண்டிய நிதியை கூட நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இந்த பிரச்சனையை வச்சு நீங்க அதை வச்சு எங்களை கார்னர் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அவரோட பகிரமா சொல்றாரு. ஆக்சுவலா இது வரைக்கும் எப்பப்பெல்லாம் தமிழ்நாடுக்கு உங்களுடைய மோடி வராரோ அப்பப்பெல்லாம் நாங்க கோ அவுட் மோடின்னு தான் நாங்க சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இதுக்கு மேல நாங்க சொல்ல போறது கெட் அவுட் மோடின்னு தான் நாங்க சொல்ல போறோம். அதே மாதிரி இந்த ஹேஷ்டேக் நாங்க ட்ரெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக்ல ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. ஆக்சுவலா இது இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த சைடு ஆப்போசிட்ல அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம் புதுசா ஹேஷ்டேக் உருவாக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஹேஷ்டேக் ஓபன் பண்ணி ஒரு பக்கம் ட்ரெண்ட் பண்றாரு. ஆக்சுவலா அண்ணாமலை அவர்கள் இந்த ஹேஷ்டேக் ஓபன் பண்ணது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான வார்த்தை விடுறாரு. ஆக்சுவலா உங்களால நீங்க என்ன அண்ணா சாலை வர முடியாதுன்னு எனக்கு கிண்டலா சொல்றீங்க, என்னால கண்டிப்பா வர முடியும், அதுவும் பர்டிகுலரா அண்ணா சாலைக்குள்ள தனியா வரப்போற எங்க கட்சிக்காரங்களே கூட்டிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிக பகிரங்கமா சொன்னாரு. அதுவும் பர்டிகுலரா என்னால பிப்ரவரி 26 காலையில 6 மணிக்கு நான் வரப்போறேன், நீங்க முடிஞ்சா தனியா பாருங்க அப்படின்னு சொல்லி மிகவும் பகிரங்கமா சொன்னாரு. அதனால இந்த பிரச்சனை பூதாகரமா வெடிச்சு ஆரம்பிச்சது. ஆக்சுவலா இப்போ சிச்சுவேஷன் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா, இது வரைக்கும் நாங்க ஆர்டிகல் 356 அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பிஜேபி முக்கியமான தலைவர் ஒரு பக்கம் கிண்டலா சொல்றாரு. ஏன் அப்படின்னா, நீங்க தமிழக அரசுக்கு நாங்க நிதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா, அதுக்கு டிஎம்கே நாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு நான் வரியே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆக்சுவலா அவர் பிஜேபி தலைவர் என்ன சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு முக்கியமான டேட்டாவை தெரிஞ்சுதான் ஆகணும். டைரக்ட் டாக்ஸ், இன்னொன்னு இன்டைரக்ட் டாக்ஸ். ஆக்சுவலா டைரக்ட் டாக்ஸ் நார்மலா தமிழ்நாட்டுல இருந்து எந்தெந்த மக்கள்லாம் இன்கம் டாக்ஸ் கட்டுறீங்களோ அது டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிடும். அதே மாதிரி இன்டைரக்ட் டாக்ஸ் நம்ம ஜிஎஸ்டி தான் சொல்லுவோம். ஆக்சுவலா ஜிஎஸ்டில ரெண்டு விதமா இருக்கு, ஒன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி. ஆக்சுவலா ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி 9% இருக்குன்னா மொத்தம் 18% இருக்குன்னா இதுல 9% ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துவாங்க, பேலன்ஸ் 9% தான் ஸ்டேட் கவர்மெண்ட் போகும். ஆக்சுவலா அங்க அந்த 9% போனாலும் அதை பினான்ஸ் கமிஷன் செக் பண்ணிட்டு நமக்கு ஒரு நிதியை ஒதுக்குவாங்க. அந்த நிதி தான் இன்னும் கொடுக்காம இருக்காங்க. ஆக்சுவலா இதற்காக தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் இதற்காக தான் போராடிட்டு இருக்காரு. அதே மாதிரி இதுக்கு இப்ப என்ன ரிப்ளை பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டுடைய பிஜேபி ஒரு முக்கியமான தலைவர், ஆக்சுவலா நீங்க வரி கொடுக்க மாட்டேன், தமிழ்நாட்டுடைய வரியை நாங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எங்கனால டிஎம்கே ஆட்சியை கூட எங்களால கலைக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது எப்படி பாசிபிள்னா, ஆர்டிகல் 356 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். ஆக்சுவலா இந்த சட்டம் எதற்காகனா, எப்பப்பெல்லாம் அரசியல ஒரு மிகப்பெரிய குழப்பம் வருது அப்படின்னா ஜனாதிபதி அவர்கள்
உள்ள டைரக்டா வந்து அவரே வந்து ஆட்சியை கலைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இவர் வந்து வெறுமனே ஆட்சியை மட்டும் கலைக்க மாட்டார். அதே மாதிரியே இங்க ஆட்சியை கலைச்சதுக்கு அப்புறம் 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் புதுசா வச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் முதல்வர் ஆக போறார். அதுதான் இதனுடைய முக்கியமான கான்செப்ட். அதே மாதிரியே இது வந்து 6 மாசத்துல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷத்து வரைக்கும் ஜனாதிபதியுடைய ஆட்சி கையில் இருக்கும். அதுதான் ஒரு முக்கியமான கான்செப்ட். இது வரைக்கும் இந்திய அரசியல்ல 100க்கு மேற்பட்ட ஜனாதிபதி ஆட்சி நடந்திருக்கு. அதே மாதிரியே நம்ம தமிழகத்துல கூட இது வரைக்கும் 4 முறை ஜனாதிபதி ஆட்சி வந்திருக்கு. ஆக்சுவலா அத வந்து டிஎம்கே வந்து 2 முறை வந்திருக்காங்க. அவர்கள் ஆட்சியை கலைச்சது இப்போ டிஎம்கே கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் கட்சி தான். அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. ஆக்சுவலா வரி தரமாட்டா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆட்சியை கலைக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க தமிழ்நாடு பிஜேபியினுடைய ஒரு முக்கியமான தலைவர் அவர் ஒரு அறிக்கையை கூறார். இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையா தமிழ்நாட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பார்க்கப்படுது. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான டேட்டா சொல்லணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, கடைசி 11 வருஷத்துல நாங்க பிஜேபி தான் ஆட்சியில் இருந்தோம். ஆனா நாங்க வந்து இது வரைக்கும் சுமார் 1.8 lakh crore வந்து நாங்க தமிழ்நாடு டெவலப்பருக்கு மட்டும் கொடுத்திருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் கட்சி வந்து ஜஸ்ட் 8500 கோடி மட்டும் தான் கொடுத்திருக்கு. அது வந்து காங்கிரஸ் கட்சி வந்து இவ்வளவு கம்மியா கொடுத்திருக்கு. ஆனா நாங்க இவ்வளவு கொடுத்திருக்கோம், இன்னும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்மியா கொடுக்குது அம்மியா கொடுக்குன்னு சொல்லி எங்களை கார்னர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை தெரிவிக்கிறார். அதே மாதிரியே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்படி பேசிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த மாதிரி ரிப்ளை கொடுக்குறாங்கன்னா, நாங்க வந்து எங்க அப்பா வீட்டு காசெல்லாம் கேட்கல, எங்களுடைய வரி பணத்தை தான் நாங்க கேட்கிறோம். அது வந்து எங்களுக்கு சேர வேண்டியதா, நாங்க எங்களுக்கு சேரலைன்னா கூட பரவாயில்ல, வேற ஸ்டேட்னா கூட நாங்க விட்டுருவோம். ஆனா எங்களுடைய வரி பணத்தை நாங்க இது வரைக்கும் நாங்க விட மாட்டோம். கிட்டத்தட்ட 3000 கோடி பக்கமா நீங்க கொடுக்க வேண்டியது இருக்குது. அது கொடுத்தீங்கன்னா நாங்க டெவலப்பருக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்படின்னு தான் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஒரு ரிப்ளை பண்றாங்க. அதே மாதிரியே நம்ம பேசிக்கா இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம நாடு ஜிடிபில டெவலப் ஆகிறதுக்கு தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. கிட்டத்தட்ட 10% ஜிடிபில தமிழ்நாடு மட்டும் கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப முக்கியமானவா இருக்கோம். ஆனா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து கரெக்டான டாக்ஸ் வந்து இது வரைக்கும் கரெக்டா கொடுத்ததே கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. அதுவும் பர்டிகுலரா பிஜேபி கவர்மெண்ட் வந்ததற்கு இது ஒரு முக்கியமான பிரச்சனையா தமிழ்நாடுக்கும் பிஜேபிக்கும் பார்க்கப்படுது. இது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.